வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் ரூபாய் 1,00,000 நிதி வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளும் கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனிடையே உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியில் இருந்து கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரசார் இடையே எழுச்சியையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி குரும்பாபேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை மேட்டுப்பாளையம், சண்முகாபுரம், குரும்பாபேட் பகுதி, ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, குரும்பாபேட் வீட்டு வசதி வாரியம், அமைதி நகர், சிவசக்தி நகர், ஐயங்குட்டிப்பாளையம், கோபாலன் கடை, கல்மேடு, தர்மாபுரி, புரட்சி தலைவி நகர், முத்திரைப்பாளையம், வழுதாவூர் ரோடு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், ஜிப்மர் மருத்துவமனை, கோரிமேடு நகராட்சி வணிக வளாகம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி இன்று முடிவுற்றது. இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கண்காட்சியில் கலந்து கொண்டார். மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரச்சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்ட இயக்குனர் இளங்கோவன் பழங்குடியினர் கலைஞர்களை வெகுவாக பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் நிழற்குடைகளை வழங்கினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு மேற்கூரைகள் இல்லாததால் மழை மற்றும் வெயில் காலங்களில் மீன் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை நேரில் சந்தித்து நிழல் குடைகள் வாங்கி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைத்து மீனவர்களுக்கும் பெரிய நிழல் குடையினை விக்னேஷ் கண்ணன் அன்பளிப்பாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெய்னுல் அபிதீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் இருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதியின் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன்
பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் சிறப்புரையாற்றினர். அப்பொழுது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆகையால் நாளைய சமுதாயம் சீர்கெடும் நிலை ஏற்படும் எனவும், இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமினை பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளர் லட்சுமணன் பக்ஷி பார்வையிட்டார். நாடு முழுவதும் பாஜகவின் உறுப்பினர்கள் புதுப்பித்தல் மற்றும் புதிதாக சேர்க்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்திலும் பாஜக உறுப்பினர்கள் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி பொறுப்பாளருமான லட்சுமணன் பக்ஷி 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்திருந்தார். இந்நிலையில் இன்று காரைக்காலில் நடைபெறும் உறுப்பினர் சேர்க்கை முகாமினை பார்வையிட்டார். காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி தலைவர் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.